தினமும் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் இருந்தாலும் என்னோட ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஒரு ஆஃபர் லெட்டர் வருமா, இல்லை இமெயில் வருமா அப்படின்ற டவுட் இருந்துகிட்டே இருக்கு. பட் கடைசி வரைக்கும் அந்த இமெயிலும் வரல, ஆஃபர் லெட்டரும் வரல. அப்படியே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. முன்னாடி இருந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கும் இப்போ இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸு. அதாவது முன்னாடி இருந்த ஒவ்வொரு ரெஸ்யூமுமே ஹெச்ஆர் அப்படின்ற ஒரு ஹியூமன் தான் பார்ப்பாங்க. பட் இப்போ அந்த ரெஸ்யூம் எல்லாமே ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கைக்கு போயிட்டு அப்புறம் தான் அது ஹெச்ஆர் கையிலே வரும். சரி, இந்த கம்ப்யூட்டர் கிட்ட போயிட்டு வர்றதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டரே நிறைய ரெஸ்யூம்ஸை ரிஜெக்ட் பண்ணிடும். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. அதனால நம்மளோட ரெஸ்யூமே ஹெச்ஆர் கைக்கு போகவே போகாது. உங்ககிட்ட என்னதான் ரெலவென்ட் ஸ்கில்ஸ் இருந்தாலும், டேலண்ட் இருந்தாலும், உங்களோட ரெஸ்யூம் ஹெச்ஆர் கைக்கு போகலைன்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டரும் வராது, இமெயிலும் வராது. எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒழுங்காக புரிகிற மாதிரியான ரெஸ்யூமை கிரியேட் பண்ணுறது, இந்த வீடியோவை பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி. வணக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் தான் எல்லா ரெஸ்யூமே இப்போ பார்க்குது. அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டெக்னிக்கலாக ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஎஸ்னால் ஒன்றும் கிடையாது, அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரெஸ்யூமுமே அதை ஒழுங்காக ட்ராக் பண்ணி கிங்ஸு, தேவையான கீவேர்ட்ஸு, ஒழுங்கான ஃபார்மேட் இருக்குது அப்படின்னு நினச்சதுன்னா அது வந்து நேராக ஹெச்ஆருக்கு அனுப்பிடும். பட் ஒரு வேளை இல்லை அப்படின்னா அதை அங்கேயே ரிஜெக்ட் பண்ணி ரெஸ்யூமை வந்து தூக்கி போட்டுரும். ஸோ இப்போது நம்ம எப்படி நம்மளோட ரெஸ்யூமை ஏடிஎஸ்க்கு பிடிச்ச மாதிரி, ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஏடிஎஸ் வந்து அலைன்மெண்ட்டை பார்க்கும். நம்மள நிறைய பேர் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி தனித்தனியாக காலமை பிரித்து வச்சுக்கிட்டு அங்கங்கே ஒவ்வொரு விஷயத்த டாப்பிக்காக வச்சு எழுதியிருப்போம். பட் இப்படி பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். பட் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறது தான் பெட்டர். ஃபஸ்ட்டு ஒரு அலைன்மெண்ட், அதுக்கு அடுத்தது இன்னொரு ஹெட்டிங், அப்புறம் அதோட கண்டென்ட், இன்னொரு ஹெட்டிங், இந்த மாதிரி இருக்கலாமே தவிர லெஃப்ட் ரைட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த அளவு பெட்டரான இருக்காது. பட் உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் புல்லட் பாயிண்ட்ஸாக போட்டுறீங்க அப்படின்னா அது லெஃப்ட் ரைட்டில் இருக்கலாம். பட் ஹெட்டிங்காக ஒரு அலைன்மெண்ட்டை லெஃப்ட் ரைட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது அந்தளவு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பேர் அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ஸ். இப்போது நம்மளோட பேர் போடுறோம் அப்படின்னா நம்மளோட இமெயில் கொடுப்போம், ஃபோன் நம்பர் கொடுப்போம். இதை தாண்டி நீங்கள் வந்து ஹெச்ஆர் கைக்கு போகும்போது அதை பார்க்கும்போது அவங்க வந்து இமெயில், ஃபோன் நம்பரை பார்த்தா தட்ஸ் ஓகே. பட் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட GitHub லிங்க்கை வந்து அங்கே கொடுக்கலாம், உங்களோட லிங்க்டின் லிங்க்கை வந்து அங்கே கொடுக்கலாம். ஸோ தட் அவங்களால ஈஸியாக போய் அந்த ப்ரொஃபைலில் போய் பார்த்துட்டு, ஓகே இது நமக்கு ரெலவெண்ட்டான ஸ்கில்ஸ் இருக்கா, இவங்க போடுற போஸ்ட் எப்படி இருக்குது, இவங்க பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்குது, அதோட சோர்ஸ் கோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஹெச்ஆர் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வருவாங்க. இப்போ நான் சொன்னது நாட் ஒன்லி ஏடிஎஸ் பட் ஆல்சோ ஹெச்ஆருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம். பட் என்ன அப்படின்னா, லிங்க்டின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த லிங்கே டைப் பண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். லைக் நான் இப்போ லிங்க்டின்ற வார்த்தையை தொட்ட உடனே அது அங்கே போயிடும். உங்களோட லிங்க் அங்கே இருக்கக்கூடாது. உங்களுடைய யூசர் நேம் அங்கே இருக்கலாம். இப்போ லிங்க்டின் லோகோ போட்டு பக்கத்தில் ஒரு யூசர் நேம் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதோட பேர் போட்டு அதை தொட்டா அங்கே போகிற மாதிரி பண்ணுங்க. பட் மொத்த லிங்க்கையுமே வந்து மென்ஷன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. பட் ஏடிஎஸ்லேயும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளுடைய லிங்க்ஸ் எல்லாமே கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துருவாங்க. ஒரு நேரான அலைன்மெண்ட்டில் இருந்தது அப்படின்னா பெட்டர். ரெண்டாவது, நம்மளோட ரெஸ்யூமே பேஜஸ் வந்து 2க்கு மேலே இருக்கக்கூடாது. ஃப்ரெஷராக இருந்தால் மோஸ்ட்லி 1 ஓகே. பட் ஒரு வேளை டெவலப்பர் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 பேஜ் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம ஏபிஎஸ் வந்து அதை ஒழுங்காக பார்க்காது. ஸோ தட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போது நம்மளுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. இந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அப்படிங்கிறது உங்களை பற்றி ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு 4 லைன் இருக்கலாம், ஒரு 5 லைன் இருக்கலாம். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி எழுதும்போது ஐ ஆம் கரண்ட்லி டூயிங், ஐ ஆம் கரண்ட்லி பர்சூவிங், ஐ ஃபினிஷ்ட், இந்த மாதிரி ஐ எம் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. ஆல்மோஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அப்படிங்கிறது உங்களை பற்றி வேற ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்கணும். தட் மீன்ஸ்
ஹீ இஸ் எ குட் பாய் அந்த மாதிரி ஹீ ஷீ அப்படி போட்டு எழுதக்கூடாது. இந்த இடத்துல ஐயமும் சொல்லக்கூடாது, ஐயனும் சொல்லக்கூடாது, ஹீனும் சொல்லக்கூடாது, ஷீனும் சொல்லக்கூடாது. அப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா ஆப் டெவலப்பர், ஆப் லேர்னர் இந்த மாதிரி ஒரு சாதாரணமான லைனாக இருக்கணும். அதாவது மற்றவங்க சொல்கிற மாதிரி இருக்கணும். அவன் இவன்ற வார்த்தைகளை அதிகமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில் ஆல்மோஸ்ட் கீவேர்ட்ஸ் இருந்தால் பெட்டரு. லைக் ஜாவா ப்ரோக்ராமிங், பைத்தன் ப்ரோக்ராமிங், MySQL, டேட்டாபேஸ், மங்கோடிபி. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கீவேர்ட்ஸை அந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில் இருந்தால் இன்னுமே பெட்டர். அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப மெயினானது நம்மளோட ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக பிரித்து போட்டால் பெட்டர். ஃபஸ்ட்டு என்னோட பேக் எண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன டெவலப்மெண்ட்டில் இருந்தாலும் அதுக்கு தனித்தனியாக கேட்டகரி இருக்கும் இல்லையா, அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் எண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸில் நான் PHP, Node.js, அப்புறம் React JS. ஸோ இந்த மாதிரி பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையானதை மட்டும் அந்த லைனில் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் HTML, CSS, JavaScript. ஸோ இந்த மாதிரி அதில் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் க்ளியராகவும் இருக்கும். ப்ளஸ் ஏடிஎஸும் அதை கரெக்டாக அந்த கீவேர்டை மேட்ச் பண்ணி நமக்கு எடுப்போம். டேட்டாபேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா MySQL, MongoDB. ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன இது எக்ஸிக்யூட்டிவ் சம்மரிக்கு கீழே ஸ்கில்ஸ் வந்துருச்சு, அப்போ எஜுகேஷன் எங்கே போடுறது அப்படின்னா, எஜுகேஷன் ஆல்மோஸ்ட் எல்லாருமே BE முடிச்சிடுறாங்க. ஸோ எஜுகேஷன் அளவுக்கு கீழே இருக்கணும். இப்போ ஸ்கில்ஸுக்கு அடுத்து நான் என்ன போடுறது அப்படின்னா, நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். பட் ப்ராஜெக்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, உங்களோட லைவ் லிங்க்கு கொடுத்தீங்கன்னா அது இன்னுமே இம்ப்ரெசிவாக இருக்கும். ஒரு HR பேனில் படுது அப்படின்னா அந்த லைவ் லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்களால டக்குன்னு அந்த ப்ராஜெக்டை பார்க்க முடியும். அதுக்காக நான் ஏதாவது ஒரு லிங்க்கு கொடுத்து லைவ் லிங்க்குன்னு போட்டு வச்சிங்கன்னா இப்போ அவங்க பார்க்கும்போது செக் பண்ணி பார்க்கலான்னு உள்ளே போனாங்கன்னா அந்த லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த லிங்க்கே யூஸ்லெஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் லிங்க்கை மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். பட் நம்ம லிங்க்கை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டான ஒர்க்கிங் லிங்காக இருக்கணும். இதுலேயுமே லைவ் லிங்க்குன்ற டெக்ஸ்ட்டு இல்லை ஏதாவது ஒரு ஐக்கானை வச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கணும். மொத்த லிங்க்கையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, பண்ணவும் வேண்டாம். அண்ட் உங்களோட ரெஸ்யூமில் ஆனாலும் ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காரு. உங்களோட ரெஸ்யூமில் மெனி கலர்ஸ் இருக்கணும், இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு டிசைனராக இல்லாத வரைக்கும். இப்போது நம்மளுடைய ரெஸ்யூமில் அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எதை முடிச்சிருக்கீங்களோ, அதாவது நான் 10th முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறமா 12th முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறமா BE அப்படின்னா ஃபஸ்ட்டு BEயை போடுங்க. ஏன்னா அதுதான் உங்களோட ஹையஸ்ட்டு, கரெக்டாக அதுதான் நீங்கள் லேட்டஸ்ட்டாக முடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே கீழே போட்டிங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சர்டிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா முடிச்சிருப்பீங்க, இப்போ அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் போடலாம். இனிமேலாலும் இன்னும் பிரச்சனை இல்லை. மினி ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. மினி ப்ராஜெக்ட்ஸ்னால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட்ஸ். நான் இந்த JavaScript கற்றுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா அதோட லைவ் லிங்கை கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணி மினி ப்ராஜெக்ட் அப்படின்ற பேரில் போடலாம். ஓகே, இப்போது இந்த ரெஸ்யூம் ஃபார்மேட்டும் லைன் பை லைனாக இருக்குது. அண்ட் நம்மளுடைய ATSும் இது பார்த்துட்டு இதில் இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக பண்ணிக்க. பட் இப்போ நான் ஒரு ஃப்ரெஷர், நான் எங்கேருந்து என்னோடய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் தமிழ் டெக்னாலஜி யூடியூப் சேனல் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பைத்தன் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அண்ட் MySQL பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சேனல் என்ன நாலேஜபிளான கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருப்போம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட GitHub அண்ட் LinkedIn தான். LinkedIn HR பார்க்கும்போது எந்த மாதிரி வச்சுருக்கணும். இப்போ LinkedIn அப்படின்னா சும்மா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது பேர் LinkedIn இல்லை. GitHubலையும் சும்மா அவங்க பேர் வச்சு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அது ஈஸி தான். பட் GitHub பொறுத்த வரைக்கும் LinkedIn பொறுத்த வரைக்கும் கஸ்டமைசேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை எந்த அளவுக்கு உங்களை பற்றி அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் எந்த அளவு அதை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய தாட்ஸ் என்ன, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அதை பார்க்கும்போது தெரியணும். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் இதை சொல்லலை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், LinkedIn, GitHub மட்டும் தான் சொல்லியிருப்பேன். 5ஆவதாக ஒன்று ரொம்ப ரொம்ப தட் இஸ் போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி நீங்களே கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க,
என்னென்ன பண்ணுறீங்க அண்ட் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வெப்சைட் நல்ல கிராஃபிக்கல் யூசர். நம்மளோட ரெஸ்யூம் வந்து எந்த அளவு கிராஃபிக்லாம் வைக்க முடியல, என்னால் இமேஜ் வைக்க முடியல, நான் ஒரு டெவலப்பர்னு நினச்சிக்கினா அதை ஃபுல்லாத்தையும் இந்த போர்ட்ஃபோலியோவில் காட்டுறேன். அதை வந்து அந்த அளவு டிசைன் பண்ணி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட டிஜிட்டல் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஹெச்ஆருக்கு இன்னுமே இம்ப்ரெசிவாக இருக்கும். ரெஸ்யூமில் வந்து நம்மளோட இமேஜஸ் இருக்கக்கூடாது, கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடாது. முக்கியமாக இந்த டேபிளில் நான் மென்ஷன் பண்ணுறேன், என்னோடய எஜுகேஷனை வந்து நான் டேபிளில் தான் மென்ஷன் பண்ணுவேன், என்னோடய சிஜிபிஐ எவ்வளவு அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. டேபிளே வேண்டாம். க்ளீன் அண்ட் நீட் ரெஸ்யூமாக இருக்கணும். ரொம்ப முக்கியமாக லொக்கேஷனை வந்து போடும்போது எல்லாருமே வந்து மொத்த அட்ரஸையும் டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. மொத்த அட்ரஸுமே யாருமே கேட்கல. மொத்த அட்ரஸும் ஹெச்ஆருக்கு தேவையும் இல்லை, ஏடிஎஸ்க்கும் தேவையே கிடையாது. நமக்கு எந்த ஸ்டேட்டு எந்த சிட்டி இது இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை தமிழ்நாடு இவ்வளோ இருந்தால் போதும். மொத்த அட்ரஸுமே யாரும் கேட்கல. எதுக்கு அது கூட அப்படின்னா உங்களுடைய ஆஃபீஸு நீங்கள் வர்ற இடத்த வந்து பொறுத்து அவங்க கேல்குலேட் பண்ணுறதுக்காக தான் அதை கூட அந்த லொக்கேஷனை கூட கேட்குறாங்களே தவிர்த்து உங்களோட அட்ரஸ் யாருக்குமே தேவையில்லை. மிச்சப்படி உங்களோட மார்க்ஸ் எவ்வளவு அது கூட யாருக்குமே வேணாம். நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, இது போதும். இது தவிர்த்து ரொம்ப ஓவர் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கவே வேண்டாம். கேன்வா இந்த மாதிரி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ரெஸ்யூம் வந்து க்ரியேட் பண்ணாதீங்க. ஆனாலும் நீங்கள் வந்து ஓவர் லீஃப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த வே வந்து இந்த ரெஸ்யூம்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டேன், நான் எங்கே போய் டெஸ்ட் பண்ணுறதுன்னா நிறைய ஏடிஎஸ் செக்கர் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட ஏடிஎஸ் ஸ்கோரை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வருதோ அதை பொறுத்து உங்களோட ரெஸ்யூமோடைய மார்க்கை நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கறதுக்கு தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. போலியோ லிங்க்டின் கிட்டர் இந்த மாதிரி அடுத்தடுத்த கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவிலே உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப கண்டென்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்.